சாப்பாடு வலுவா சாப்பிட்டு இருக்கா பாத்தீங்களா? நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். எங்க வந்தாலும் நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். வெயிட் பண்ணாதான் இங்க சாப்பிட முடியும் போல இருக்கு. அஜித் சார் வந்திருக்கா தெரியுங்களா? நானும் வரதான் ஒன்னா வந்தோம். அப்படியா? இது வந்து 65,000 ரூபாய். அந்த ஒரு நோட்டு வந்து 65,000 ரூபாய். சினிமாவுக்கு செட்டு போட்டிருப்பான் இல்ல, அது மாதிரி இருக்கு. செட்டு போட்டாதான் இப்ப நீட்டா அழகா இருக்கு. கத்தாய் எறும்பா ஜானா பாருங்க. இன்னைக்கு வந்து இரண்டாம் நாள் சிங்கப்பூர்ல இருக்கிறோம். கீழே வந்து டைரக்டர் பாண்டியன் நம்ம ஃப்ரெண்டு தீனா ப்ரோ வந்து லிஃப்ட்டுக்குள்ள நிற்கிறாரு. லிஃப்ட்டுக்குள்ள பார்க்க போகிறோம். ஹாய் ப்ரோ. லிஃப்ட்டு பச்சை பசேன்னு அழகா பியூட்டியாக இருக்குது. இது வந்து பார்க்கிங் பிளேஸு. பட் டெம்பரவரியாக தான் இங்கே நிப்பாட்டணுமா, கொஞ்சம் நேரத்தை நிப்பாட்டணுமா, அதுக்கு மேலே நிப்பாட்டக்கூடாதான். ஓகேங்களா? அந்த நம்ம காரில் கிளம்ப போகிறோம். பாண்டியன் ப்ரோ வணக்கம்டா மாப்ள. 2வது நாளில் சந்திக்கிறான். போலாமா? இன்னொரு ஆள் இருக்காரு அசோக். இந்த நாளை குறிச்சு வச்சுக்க. இன்னைக்கு 2வது நாள் நான் வச்சுக்க. 2வது நாள் உள்ள போக போறான். இந்த ஏரியா நான் காட்டுறேன், நீங்களே பாருங்க. ஏதாவது ஒரு சின்ன டஸ்ட் இருக்கான்னு பாருங்க. அதாவது அந்த மீன்ஸ் அந்த ஒரு ஏதாவது குப்பையை போட்டு வைக்கிறதோ, ஆள் நிக்கிறது பாருங்க. ஆள் இல்லாமலே இந்த வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ப்ரோ அந்த பட்டன் இருக்கும். இந்த பாருங்க, ஆள் இல்லாமலே அந்த ரெட் சிக்னல் நின்று விழுந்துருச்சுன்னு சொல்லி இந்த இவங்க நிக்கிறாரு பாருங்க. அங்க பட்டன் இருக்கும், நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படியா? ஆக்சுவலா இங்க நடக்கிறதா இருந்தா கூட ஒரு பட்டன் ஒண்ணு இருக்கு. அந்த இதுலயே போஸ்ட்லயே, அந்த போஸ்ட்ல பட்டன் அமைக்கிட்டு நான் போக போறேன்னு சொன்னா அந்த ரெட் சிக்னல் விழுந்துருது. ரெட் சிக்னல் வந்து கிரீன் சிக்னல் மாறிச்சு வருங்க. ரொம்ப அழகான ஊர். நான் வந்து பார்த்துட்டு இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இது மாதிரி இந்தியாவை மாத்தக்கூடாதா? மாத்தலாம், நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு வந்து ஒரு 50 வருஷம் ஆகும். அதையும் சொல்லிடணும்ல. எப்படி நான் கண்ணாடியை மாத்தினேன் அது மாதிரி இந்தியாவை அப்படிதான் மாத்தணும்னு ஆசைப்படுறோம். நின்றுட்டு இருக்காப்ல வெயிட் பண்ணிட்டு. இன்ன நேரம் நம்ம என்ன வச்சிருப்போம், கிராஸ் பண்ணி அடிச்சு போயிட்டே இருப்போம். நம்மள கேட்க யாரு இருக்கா அப்படின்னு. கிளீன் சிட்டின்னு சொல்றாங்களா, அது மாதிரி தமிழ்நாடுனாலே கிளீனான இடம், சூப்பரா இருப்பான் இடம். அவ்வளவு ஒரு எப்படி ஒரு ஒழுக்கமான இடம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஒரு இந்தியாவுல சிறந்த மாநிலமா இருக்கோம். அடுத்த வர ஜெனரேஷன் கட்டாயம் மாத்தி. ஆமா, அதை மாத்த வாய்ப்பு இருக்கு. எஜுகேஷன்ல கேரளா டாப்ல இருந்தாலும் கூட இயற்கை மூலிகையிலையும் அவங்க டாப்ல இருக்கிறாங்க, அதுலயும் இருக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து எந்த விஷயத்துல டாப்ல இருக்கோம்? தமிழ்நாடு வீரத்துல டாப்ல இருக்கும். விவேகத்துல டாப்ல இருக்கும். விவேகம் ரெண்டுமே வந்து அஜித் சார் படமா சொல்றீங்களா? அடுத்து விடாமுயற்சியில டாப்ல இருப்போமா? விடாமுயற்சியா வெளில போறோம். வெளில போறீங்க. அப்ப நீங்க வந்து அஜித் சார் ஃபேன் போல இருக்குது. அஜித் சார் வந்து இங்க வந்திருக்காரு, சிங்கப்பூர் வந்திருக்காரு. தலை சிங்கப்பூர். அவரையும் பார்க்க போயிருவோமா? மீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். முயற்சி எடுக்கலாம். நம்ம இங்க விடாமுயற்சி தானே, நம்ம ட்ரை பண்றோம், பாக்குறோம். இப்ப நம்ம எங்க ப்ரோ போயிட்டு இருக்கோம்? இப்போ வந்து நம்ம ஒரு சிறப்பான ஒரு தமிழ் கடைக்கு போறோம் சாப்பிட. போயிட்டே இருக்குது, ஜாலியா போயிட்டு இருக்குது. இந்த வருங்க பஸ், இதை 2 மாடி கட்டட பஸ். பங்கு இங்க பாரு மொட்டை மாடி பஸ்ல போகணும் ப்ரோ. 2வது மாடியில உட்காந்து ஜாலியா. எல்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸா? எல்லாமே கவர்மெண்ட் பஸ், எல்லாமே பென்ஸ் ப்ரோ. ஆனா இப்பவுமே தமிழ்நாடு பஸ் நிறைய புதுசா விட்டுருக்காங்க. நல்லா ரிச் லுக்கா இருக்குது. பட் ஆனா நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காலகட்டம்ல உள்ள போகும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்குது, நிறைய சேஞ்சஸ் வந்திருக்குது. பட் ஆனா இந்த அளவுக்கு சேஞ்சஸ் வருமா அப்படிங்கிறது தெரியல. வரலாம், மேபி வரலாம். ஆஹா இந்த ஏரியா பேரு இங்கதான் வர்க் பண்றாங்க. ஜுராக் ஈஸ்ட். ஜுராசிக் பார்க் மாதிரி ஜுராக் ஈஸ்ட். ஜுராங் ஈஸ்ட். ஜுராங் அப்படி சொல்லுங்க. ஜுராங் ஈஸ்ட்ல இருக்கோம் நம்ம இப்ப. கரெக்ட். இது என்னது? பார்க்கிங் பேமெண்ட் தானே எடுத்திருப்பாங்க. ஆமா. ஆக்சுவலா போயிட்டு இருக்கிறோம் லிட்டில் இந்தியாவுடைய ஒரு பக்கம் ஜுராங் ஈஸ்ட். ஜுராங் ஈஸ்ட்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிக்கன், மட்டன், முட்டை தொக்கு, நூடுல்ஸ் நல்லா இருக்கு. இவர் தலைவர் வந்து முகப்பெயர் சென்னை. அப்படியா? சூப்பர். முகப்பெயர் சென்னையா? சூப்பர், நல்ல விஷயம். பாருங்க, நண்டு, மீன் செத்து கிடக்கு, ஆடு செத்து கிடக்கு, கோழி செத்து கிடக்கு. 4 மீன். ஆக்சுவலா வந்து சிங்கப்பூர் வந்து தமிழ்நாடுங்கிறதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான். நம்மளுடைய ஃபுட்டு எல்லாமே இருக்கு. என்ன ப்ரோ, மண்டை மேல ஏதோ கொண்டு வச்சிருக்கீங்க? மண்டையில என்ன வச்சிருக்கீங்க? பாத்தீங்களா? நல்லவர். அவர் தலையில போட்டு கேப்பை கொடுக்காம புது கேப்பை கொடுக்க ட்ரை பண்றாரு. ஓ சூப்பர். யூடியூபர் கட்ட எறும்பு சேனல் சொல்லுங்க. கட்ட எறும்பு சேனல். கத்தா குழி சேனல் சொல்லுங்க.
Kata Brina Chana. கட்டை எறும்பு சேனல். Katai எறும்பு Erumba சேனல் Chana. பாருங்க. Paranga. சிங்கப்பூர் மக்களே. Singapore Makara. சூப்பர், வேற லெவல், வெரி குட். கேக்குதுங்க. உங்க நேம்? ஜெஃப்ரி. ஓகே. கண்ட்ரி சிங்கப்பூர் தானா? Malaysia. மலேசியாவா? சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஜூஸ் ஐட்டம்ஸ் சாப்பிட்றீங்களா ப்ரோ? ஆமா சாப்பிடுவோம். நாட்டுக்கோழி குழம்பு உருளைக்கிழங்கு ரசம் அருமையா இருக்கும். ரசம் அருமையா இருக்குமா? போதும், இது சாப்பிட்டா போதும். டிஃப்ரெண்டான ஃபுட்டை சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு நமக்கு செட் ஆகாம போயிருச்சுன்னா வீடியோ எடுக்க முடியாமல் போயிடும். ஆனால் டிஃப்ரெண்டான ஃபுட்டை லேட்டாக ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து இந்த ஃபுட்டு ஓகேங்களா? ஓகே சூப்பர். சாப்பிடுவோமா? இந்த வேறு ஆல்ரெடி ஒருத்தர் கட்டிக்கிட்டு இருக்காரு. இது வருங்க. நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாடு தான் முக்கியம். வேற லெவலில் இருக்குது. மேலே போயிட்டு இருக்கிறாங்க பாலத்தில் அழகா. நெஞ்சோரத்தில் டனலா இது? டனல் ரோடு இது. யாருங்க சவுண்ட் கொடுத்துட்டு இருக்குது? இந்த மேப்பு காரங்க விட மாட்டேன். யாருங்க? ஆஹா, ஃபுல் க்ளோஸ்டு. Slide left onto the Clemenceau Avenue. ஒரு ஏரியால 23 கிலோமீட்டர். இதுவே சின்ன டனலா? இது சின்னது. இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரோபோ சங்கரனை தான் பார்க்க போறேன். ரோபோ சங்கரனை வந்து இப்ப ஒரு இடத்துல ஹோட்டல்ல இருக்கிறாங்க. அங்க அவரோட சேர்ந்து சாப்பிட போறோம். அதுக்கப்புறம் இன்னொரு இடம், முக்கியமான இடம் போறோம். பாருங்க, நம்மளாம் நம்ம ஊர்ல என்ன செய்வோம்? கடை வாசல் நிப்பாட்டிட்டு போறது. இப்ப ஜவுளி கடை போனா ஜவுளி கடை வாசல், நகை கடை போனா நகை கடை வாசல். இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பார்க்கிங்னு ஒரு சில பிளேசஸ் இருக்கு. எந்த ஏரியா போனா அந்த ஏரியால ஒரு சில பிளேசஸ் இருக்கு. அங்கதான் நிப்பாட்ட முடியும். இதுல என்ன வாய்ப்பு இல்ல, நீங்க பார்க் பண்ணலாம், சுத்திட்டே இருக்க வேண்டியதான். நேத்தா அப்படிதான் நைட்டு சுத்திட்டே இருந்தேன், பார்க் பண்ண முடியாம. அது வேற கணக்குலக்கு, அதை கடைசியா சொல்றேன். நம்ம இந்த ஏரியாக்குள்ள போறோமா? தேக்கா பேலஸ் போயிட்டு இருக்கோம். ஆஹா, அந்த இதுக்கு சினிமாவுக்கு செட்டு போட்டிருப்பேன் இல்ல, அது மாதிரி இருக்கு. செட்டு போட்டாதான் இப்ப நீட்டா அழகா இருக்கு. பாடாது எப்படி? இதுல தமிழர்கள் இருக்கிற ஏரியா ஃபுல்லா. தொலைந்த நாட்கள் திரும்புதே, புதிந்த நேசம் மலருதே, கசையும் இறகாய் இழகுதே, இசையும் திறந்து அழைக்குதே. பார்க்கிங் வந்து இந்த இடம் தான். அதுல புல்லுன்னு போட்டுருப்பாரு. ஓகே ப்ரோ, அப்படியே ரன்னிங்ல போவோம். நாங்க போயிடுறோம் உள்ள, நீங்க வந்துருங்க. ஓகேவா? ஓகே. மழை சாரலா இருக்குது, மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அம்மன்கிற ஹோட்டல் இருக்கிறோம். போமா உள்ள யாரை பார்க்க போறேன்னு சொன்னோம்னா ரோபோ சங்கரனே ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம வீடியோ எடுக்கிறது இன்னொருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. அவரை மீட் பண்ணிடுவோமா? ரோபோ சங்கரனே கும்முன்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் அக்கா. ஹாப்பி நியூ இயர். கும்முன்னு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. பிரியாணி சாப்பாடு வலுவா சாப்பிட்டுட்டு இருக்கா பார்த்தீங்களா? நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் எங்க வந்தாலும். அதான கம்மீனு. ஆமா, சாப்பாடு. யார் தெரியுதா? நம்ம சகோதரர் ARS மொபைலோட MD. அதுல என்ன சாப்பாடு? மட்டன் கோலா உருண்டை. மட்டன் கோலா உருண்டை, மட்டன் பிரியாணி உருண்டை வச்சு நிறைய. இது என்ன ப்ரோ, என்ன ஹோட்டல்? இந்த ஹோட்டல் பேர் என்ன? அம்மன் ரெஸ்டாரண்ட். அம்மன் ரெஸ்டாரண்ட். மதுரையில வந்து சூரி சார் அவங்கள இது வந்து ஈரோடு அம்மன் ரெஸ்டாரண்ட். ஈரோடு அம்மன் ரெஸ்டாரண்ட். ஓகே ஓகே ஓகே. பாருங்க கிரௌட பாருங்க. வெளியில ஒரு half an hour நின்று தான் அதுக்கு வந்து லைன் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் போல இருக்கான். half an hour வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. வெயிட் பண்ணாதான் இங்க சாப்பிட முடியும் போல இருக்கு. அண்ணா அடுத்த படம் அப்டேட் என்னண்ணே? அடுத்த படங்கள் ஜனவரி மாசம். இப்போ வந்து லைன் கிங் பாத்துட்டு இருக்கீங்க. ஆமா, ஆஹா முஃபாசா சூப்பர். ஆனா உண்மையிலேயே வாய்ஸ் உண்மையிலே செம்ம காமெடி. அல்டிமேட். அது பண்ணி கொடுத்தாங்க. பூம்பா 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 செம்ம வேற லெவல். அது காமெடி. அதுதான் காமெடி. ஜனவரி மாசம் ஒரே ஒரு இது அதுல வந்து ஒரு டைலாக். அசலி பிசிலி ரசமாடி எனக்கு கொஞ்சம் குலபசி. என்ன இதெல்லாம் வந்து கடையில் சேர்த்துக்க மாட்டீங்களா? அட்லீஸ்ட் ஒரு கெஸ்ட் அப்பீரன்ஸா கூட கிடையாதா? கோலா உருண்டை அப்படியே நம்ம தமிழ்நாடு ஃபுட்டு. தமிழ்நாடு ஃபுட்டு. தமிழ்நாடு ஃபுட்டு மதுரை ஸ்டைலு. பாண்டியன் ப்ரோ வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா கிரௌட் அந்த அளவுக்கு இருக்கு. கிரௌட் நிறைய இருக்கா ப்ரோ? கிரௌட் காட்டுங்க. முடிச்சிட்டாங்க.
அக்கா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் வரேன்க்கா. வந்ததுல இருந்து நம்ம ஏதோ ஒரு வேற கண்ட்ரில இருக்க மாதிரி ஃபீல் வரலக்கா. நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஃபீல் தான் இருக்கு. ஏன்னு சொன்னா இங்க வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா நான் சந்திக்கிற தமிழர்கள் வந்து அதிகமா இருக்காங்க. இப்ப நம்ம லிட்டில் இந்தியான்னு சொல்றாங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் லிட்டில் இந்தியா கிடையாது, லிட்டில் தமிழ்நாடு. இந்தியா கிடையாது. ஏன்னா இந்தியானா எல்லா ஸ்டேட்ல இருப்பாங்க. இங்க அதிகமா பாத்தீங்கன்னா தமிழர்கள் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 40% நம்ம ஆட்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் தஞ்சாவூர்காரனை ஃபுல்லா பாக்கலாம். தஞ்சாவூர், புதுக்கோட்டை, புதுக்கோட்டை ஃபுல்லா பாக்கலாம். அப்படி பிரிச்சு வச்சு உட்கார்ந்துருவாங்க. பிரிச்சு தஞ்சாவூர், மதுரை அப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. வாழ வைக்கும் சென்னை அப்படிங்கிறாங்களா. இந்தியால இருந்து வரவங்கள அதிகமா அரவணைக்கிறது லிட்டில் இந்தியால இருக்கிற அக்கா வந்து பிஜேவெல்லாம் அடிச்சு நொறுக்கிற மாதிரி பேசுவாங்க. சந்தோஷமா இருந்தது. சொல்லுங்க. வெளியூர்ல இருந்து புலம்பெயர்ந்து வந்து இங்க வேலை பாக்குற நிறைய ஒர்க்கர்ஸ்க்காக அவங்கள சந்தோஷம். ஒரு எப்படி ஒரு 2000 பேர் இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பயங்கரமா வந்து அப்ரிசியேஷன் பண்ணாங்க. அன்னை ஏறினாலே ஸ்டேஜ்ல வரல அமர்க்கல் சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவங்க வந்து அங்க சொந்தம் பந்தம் எல்லாரையும் விட்டுட்டு இங்க வந்து தங்கி இருக்காங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு வேதனைகள் கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. எல்லாத்தையும் மறக்கடிக்கிற மாதிரி நேத்து ஒரு 3 hours நாங்க ஷோ பண்ணோம். இவரு கரகம் துர்கான்னு சொல்லிட்டு கின்னஸ் ரெக்கார்டு உள்ள ஒரு பொண்ணு அவங்க, அப்புறம் ஒரு பெங்காலி சிங்கரு, அப்புறம் லோக்கல் தமிழ் வாசிக்கிற குருமி மேளம். ஒரு பெரிய பேக்கேஜ் இருக்கீங்க. சூப்பர். அதாவது இங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடியவங்க, அதாவது சிங்கப்பூர்ல இருந்து நிறைய ஒர்க்கர் ஸ்டாஃப்ஸ் இங்க இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து. அவங்க நம்ம ஆட்களை பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. காரணம் என்னன்னா நம்ம என்டர்டெயின் பண்றோம்ல, இதெல்லாம் அவங்க பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்தோன்னா அவங்க சந்தோஷமாயிடுறாங்க. அது ரோபோசங்கரனை பார்த்தா இன்னும் ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து பாத்துட்டீங்கன்னா அப்படி ஒட்டிடுவார், ஜெல் ஆயிடுவார் ஈஸி எல்லாரோடையும். சில பேர் கொஞ்சம் அந்த இது பண்ணுவாங்க, அந்த ஆட்டிடியூட் காட்டுவாங்க. அந்த ஆட்டிடியூட் வந்து நான் இதுவரை ரோபோசங்கரன் பார்த்ததே கிடையாது. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். அர்த்தம் தெரியாது, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியாது. உண்மை அது. அந்த ஆட்டிடியூட் அண்ணன் இருக்காது. அண்ணன் வந்து அன்பு தான். அன்பு மட்டும் இருந்தா வா உள்ளவா, அவ்வளவுதான். வேற எதுவும் வேணாம். சூப்பர். ரொம்ப சந்தோஷம். சிங்கப்பூர்ல வந்துருக்கோம். ஆமா, சென்னையில இருந்து சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் சார். செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கு. ஒரு தடவை வந்தா விடாது சிங்கப்பூர். அஜித் சார் வந்திருக்காரு தெரியுங்களா? நானும் வரதான் ஒன்னா வந்தோம். அப்படியா? அவர் முன்னாடி போயிட்டு நாங்க பின்னாடி பார்க்கல நீ யூடியூப்லாம். நீங்க வந்தது இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன். இந்த சிக்கன் ட்ரை பண்ணேன். இந்த ட்ரை பண்றேன். தலையோட லான்ச்ல உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாத்தீங்களா, நமக்கு அந்த குடும்ப நடையில தலையை பார்த்துட்டாப்ல. அண்ணன் வந்து யாரோட இடைவேளைக்கு பிறகு தலையுடன் நீர் அதுமா வித்தியாசமான டக்குன்னு ஒரு என்ன சொல்றது சொல்லாதீங்க. அப்படியே காட்டு, எங்களை காட்டுங்க. அந்த போட்டோ பாரு. ஆஹா, இவர் மட்டும் இப்படியே அழகாவே இருக்கிறாருண்ணே. அக்கா சரியான ஸ்டில்லா இருக்கு. ஆமாக்கா. தலை வந்து இப்ப எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்லாம் இருக்காரு. யாரோட வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவர் முன்னாடி ஃபேமிலியோட வந்திருக்காரு. அவர் முன்னாடி ஃபேமிலியோட வந்திருக்காரு. எங்கிட்ட அக்கா வந்து இவங்க 2 பேர் மட்டும் வந்திருக்காங்க. கப்புள்ஸா வந்திருக்கீங்க. சர்ப்ரைஸ் நிறைய இருக்கு. ஏஆர்எஸோட டீடைல்ஸ்லாம் இப்ப கூட்டம் அப்படியே மொச்சுக்கிட்டுங்களா? நல்லா இருக்கும். கூட்டம் செம்மையா இருக்கும். ஏஆர்எஸ் தான் போறோம். நம்ம ஊர் காசுக்கு எவ்வளவு வருது? என்ன எத்தனை டாலர் இது? இது $10, 65 வெள்ளி. கொடுங்க, ஏன்ட்ட கொடுங்க, அப்பதான் நான் காட்ட முடியும். 65 வெள்ளி. இது வந்து 6500. 10 ரூபா தாள் மாதிரி இருக்கு. எங்க ஊர்ல 100 ரூபா தாள் மாதிரி இருக்கு. இது 6500. இது வந்து ஒரு நோட்டு 65,000 ரூபா. ஒரு நோட்டு 65,000 ரூபாயா? முடிஞ்சு வச்சுல. ஆஹா, இவர்தான் நம்ம ஊர் காந்தி மாதிரி, இவர் நம்ம ஊர் நேதாஜி மாதிரி. இது வந்து 65,000 ரூபா. அந்த ஒரு நோட்டு வந்து 65,000 ரூபா நம்ம ஊர் காசு. அப்படியே எடுத்து பத்திரமா வாங்க. யாரும் எடுத்துட்டு போயிட போறாங்க. இது எல்லாமே வந்து நம்ம ஏஆர்எஸ் முதலாளி எம்டி அவர் தான் கட்டிட்டு இருக்காரு நமக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலா. ஸோ போயிருமா, நம்ம காருக்குள்ள போயிருமா? அப்படி நேரம் எங்க போறப்ப நம்ம ஷாப்புக்கு போயிருமா? அப்படி விசிட் பண்ணி போயிட்டு அங்க ரோபோசங்கரனோட போறோம் ஜாலியா. அப்படியே வாங்க போலாம்.
தேங்க்யூ. உங்க பேர் என்ன? சாமிதுரை அண்ணா. சாமிதுரை. இந்த ஹோட்டல் பேர் வந்து ஈரோடு அம்மன் மெஸ். ஓகே ரொம்ப சந்தோஷம். அந்த வரைக்கும் நீ எந்த ஊரு? மன்னார்குடி. ஓகே, எல்லாருமே தமிழர்கள் தான். மன்னார்குடி தானே. யாரு? மன்னார்குடி. அம்மன் மிஸ் சிஸ்டர் சூப்பர், ஃபுட் சூப்பரா இருந்துச்சு. ஆமா சார், உங்க ஹோட்டல் தானே? ஓனரை தப்பா சொன்ன, அட பாவி, இவ்வளவு நேரம் தப்பா நினைச்சிட்டு மாதிரி. சூப்பர் வாங்கிட்டு போயிடுறேன். கமருக்கு டைம் எடுத்துட்டு போயிடுறேன். நம்ம ஊர்ல என்ன விற்கதான் செய்யுது கமர் கட்டு மிட்டாய்லாம். சூப்பர், பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. நல்லா ஃபுட் நல்லா இருக்கு. உங்க பேர் மேடம்? லட்சுமி பிரியா மேடம். சூப்பர். நீ வந்தீங்கன்னா கண்டிப்பா சிங்கப்பூர் இருந்தீங்கன்னா ஈரோடு அம்மன் மெஸ்ஸுக்கு வந்து சாப்பிடுங்க. சூப்பர். கிரௌடுகள் முந்திக் கொண்டிருக்கோம். எங்க போலாம்? எங்க இருக்கு நம்ம காரு? ஓகே. அது கூட்டம் இங்க வந்து ஆக்சுவலா வந்து நின்று தான் வெயிட்டிங்ல தான் போய் சாப்பிட போணுமா. அதுதான் அந்த ஹோட்டலோட ஃபேமஸ். ஆமாங்க. நாங்களே 3/4 மணி நேரம் நின்னு போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டோம். யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஐபி இருந்தாலும் சரி, சீட்டு கிடைக்கணும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்கார்ந்தாங்க. சாப்பாடு எல்லாருமே சமந்தான். கரெக்ட். இல்ல சொல்றேன், இருந்தா சில ஹோட்டல்ல அந்த இது இருக்கும்லக்கா, சரி கே போடுவாங்க, கொஞ்சம் உட்கார விடுவாங்க. 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணோம் கார்ல. அதுதான் சிங்கப்பூர்ல செம்மையா இருக்கு. வாங்க ட்ரை பண்ணுங்க. போலாம். எங்க நம்ம போறோம்? ப்ரோ ஏஆர்எஸ்க்கு போறோம். ஆமா, கலக்க போறோம். அங்க ஏஆர்எஸ் ஸ்பெஷல் நிறைய இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். நீங்க ஆக்சுவலா சிங்கப்பூருக்கு வந்தா மிஸ் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் மீறி ஒரே ஒரு கடையை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஏஆர்எஸ். அது இது ஆக்சுவலா ஒரு பக்கத்துல இருக்காரு, இவரை பத்தி பொழுது பேசுறேன்னு சொல்ல, உண்மையா சொல்றேன். நீங்க வந்து இந்த பிரைஸை கேட்டீங்கன்னா சிங்கப்பூர் வந்து முதல்ல மொபைல் எடுக்கிறதுக்கு தான் கிளம்புவீங்க. அந்த மாதிரி ஒரு பிரைஸ் நான் காட்டுறேன், வாங்க டீட்டெயிலா. நாங்க ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்திருக்கோம். சோ அதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மொபைல் ஆகிறோம்னாலே அது சிங்கப்பூர்ல உள்ள இந்த மொபைலுக்காக தான். சூப்பர். இல்ல உண்மையிலேயே நான் பார்த்தேன், பிரைஸ்லாம் நேற்று போய் பார்த்தேன், எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது நம்ம சாம்சங்ல வந்து இப்ப அதிகமா யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறது வந்து S24 Ultra. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரைஸ பாருங்க, இங்க வந்து காட்டுறேன். அப்புறம் ஐபோனுக்குன்னு ஒரு லவர்ஸ் இருக்காங்க. ஐபோன்ல வந்து இப்ப 16 Pro Max அதுல இருந்து எல்லாமே பிரைஸ் கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊருக்கும் இங்கேயும் வந்து ஒரு 30% டிஃபரெண்ட் இருக்கும். அந்த அளவுக்கு ரீசனபிளான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க என்ன ப்ரோ, எதுக்காண்டி காரணம் டிஃபரன்ஸ்? டாக்ஸ்னால ப்ராப்ளம். டாக்ஸ் வந்து கம்மியாகும் இங்க. இல்ல, டாக்ஸ் எல்லாம் கம்மி கிடையாது. டாக்ஸ் நம்மளுக்கு இங்க 9% டாக்ஸ் எல்லாமே. ஓகே. எதனால நீங்க இவ்வளவு கம்மியா கொடுக்க முடியுது உங்களால? நம்ம வந்து மெயின் ஹோல்சேல் நம்ம வந்து மொத்தமா எடுக்கிறீங்க. மொத்தமா நம்ம ஸ்டாக் எடுப்போம். மொத்தமா ஸ்டாக் எடுத்து நம்ம இது பண்ணி கொடுப்போம். நம்மளுக்கு ஹோல்சேல்ல போய் ஒருத்தவங்க போய் என்ன ரேட் வாங்குறவங்க அதே இது நாங்க ரீட்டைல்ல கொடுப்போம். அந்த ரீட்டைல்ல கொடுக்குறீங்க. அதுதான் என்ன காரணம்னா ஹோல்சேலா இங்க டோட்டலா பண்ணிட்டு இருக்காரு பிரதர். இங்கே சிங்கப்பூருக்கே வந்து நிறைய மொபைல் ஷாப் இருக்கு, ஆனால் அந்த கடைக்கு இந்த கடைக்குமே நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். இது உள்ள வந்தாலே ஸ்டாலின் நம்ம டி நகர்ல இருக்கிற மாதிரி. ஆமா, உண்மைதாங்க. ஆக்சுவலா நான் சென்னைக்குள்ள இருக்கிற ஃபீல் தான் இப்போ இருக்கு இந்த ஏரியா மட்டும். இதே நீ ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி போய் பாரு, அப்படியே டிபிக்கல் டு சிங்கப்பூர் மாதிரியே இருக்கும். ஆமா, அதை பார்த்தேன். அங்க போய் பார்த்தேங்க, செம்ம லுக், ரிச் லுக்கா இருக்குது. பட் ஆனா இங்க வந்தோடனே ஆமா அமைதியா இருக்கு, ஒரு சின்ன தூசு கூட இல்ல, அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. டி நகர் தான் நம்மளோடது. அதான் டி நகருக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ஆர்ச் வந்து மாறிக்கிட்டே இருக்குமாக்கா, பொங்கலுக்கு ஒரு ஆர்ச் மாறி வைப்பாங்களா? ஆமா, ஆர்ச் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குமா. தீபாவளி டைம், பொங்கல் டைம் பாத்தீங்கன்னா லைட்டிங். ஆமாமா அக்கா, லைட்டிங் தான்க்கா. சிங்கப்பூர்னாலே லைட்டிங் தான் அடிச்சு நொறுக்குதுக்கா. கலர்ஃபுல்லா இருக்கு, அத்த அடி கலர்ஃபுல்லுக்கா. ஆமா ஆமா ஆமா. நைட்டு வந்து ஏரியாவில் ஃபுல்லாக விடலைங்க, ருச்சியா கடை நம்ம ஆளுக்கு தான் வந்தாச்சு. ஏஆர்எஸ் மொபைல் வந்தாச்சு. ஏஆர்எஸ் வந்தாச்சு. 1,27,000 மொபைல வெறும் 73,000 கொடுக்குறாங்க. S24 Ultra 256. iPhone 16 Pro Max. 16 Pro Max எவ்வளவு? iPhone 16 Pro Max 256 GB Pro மாதிரி 256. official Apple வாரண்டியோட வந்துரும் உங்களுக்கு. கீழ விழுது. இப்படி திருப்பி கீழ விழுது. அப்ப என்ன ஒரிஜினலா இல்ல டெமோ போனா? இந்த மாதிரி கீழ தான் நம்மள்ட்ட வர கூடாது. தூக்கி போட கூடாது. இப்ப நல்லா கன்ஃபார்ம் வச்சுறீங்களா? தாராளமா போடுங்க. அட போடுங்க ப்ரோ. 28,000 ரூபாய்க்கு
சூப்பரான மொபைல். நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஏஆர்எஸ் சொல்லிட்டு ஆஃபர் இருக்கு. அதனால உங்களுக்கு அதுலயும் டிஸ்கவுண்டும் இருக்கு. 28லயும் டிஸ்கவுண்ட் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. $10 இருக்குது, $10 இருக்கு, $9 இருக்குது, $7 இருக்குது. சிங்கப்பூர் வந்தீங்கன்னா எங்க போனாலும் போறீங்களோ இல்லையோ கண்டிப்பா ஏஆர்எஸ் வந்துருங்க. ஏஆர்எஸ் டிஜிட்டல் பேண்ட்.